அறிமுகப்படுத்துறான். டிவியை வேண்டி கொடுத்தோம், முடிஞ்சு, அவ்வளோதான். டிவி 17,000 ரூபா தான், 20,000 30,000 அதுவும் கட்டு காசு அப்படி போடுவான். நீங்கள் ஒரு 5,000 ரூபாய் இப்போ கட்டுங்க, மாதம் மாதம் வட்டி இல்லாமல் 2 வருஷத்துக்கு கட்டி முடிங்கணுன்னா வெரி சீப், வேண்டிக்கொண்டே வச்சிடும். நீ மாதம் மாதம் கட்டாமல் 5,000 ரூபாய்க்கே உனக்கு டிவி தந்தாலும் உன்னோட பட்ஜெட் எப்படி போகுதுன்னு பார். டிவியை வேண்டி வச்சுட்டியா, ரைட். டிவியை வேண்டினா அன்று நான் ஒன்று வேண்டித்தான் ஆகணும், இல்லாட்டி புள்ளி அடிச்சுக்கிட்டு அன்று நான் கடனுக்கு தருவானா, அது கேஸுக்கு வேண்டும். ஓடி திருட்டு நான் வேண்டி அதுக்கு பைப்பு வச்சு அதுக்கு ஒரு நாள் மெனக்கட்டு அன்று நான் உயர்த்தி கிறுக்கி சேனலிங் எல்லாம் பிடிச்ச உடனே இனி பக்கத்து வீட்டுக்காரர்கள எங்களோட விட்ட கேடிவி வேலை செய்துகள். என்னங்க கேடிவி வேலை செய்தாமே அப்படின்றோன்னே, என்ன கேடிவி வேலை இல்லையா, அதுக்கு அந்த கோப்பையை கட்டணும், கட்டியாச்சு. அதுக்கு 20,000 ரூபா. டிவி வெறும் 5,000 ரூபா தான், மிச்சம் காசு இன்னும் கட்டல. இனி கேடிவி அது இது எல்லா டிவியும் வேலைன்னு சொன்னேன். எல்லா டிவியிலையும் சேனலில் மாற்றி 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 கடை விட்டு வேலை நடக்குமா? இல்லை. காலையில் வந்து அப்படியே ரிமோட்டை போட்டு ஒன் பண்ணினோன்னா அதை பார்த்துக்கு தான் தேங்காய் திருவுறது, அதை பார்த்துக்கு தான் கொச்சிக்காய் வெட்டி அப்படியே விரலையும் வெட்டுறது, எல்லாமே அதை பார்த்துக்கிட்டே வேலை நடக்கும். வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளோட கதைக்க இயலாது. வாங்க மாமி எப்போ வந்தீங்க, வாங்க இருங்கன்னு முக்கியமான கட்டம், கழுத்தில் சுருக்கு போட்டுக்கிட்டு கடிதம் எழுதுகிற கட்டம், நஞ்சி போத்தல் அப்படி வச்சு போட்டு பேரண்ட்ஸுக்கு கடிதம் எழுதுறாரு கதாநாயகன். இத்துடன் என் வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறேன். இவட வாழ்க்கை முடிய போகுது. இப்போ இதை பார்த்துக்கிட்டு வந்த விருந்தாளியும் சேர்ந்து உன்னிப்பாக 2 பேரும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இடையில ஒரு விளம்பரம் போகும். அப்போ திரும்பி மாறுவா, எப்படி சோமாரிக்கலாம், எப்படி வந்தீங்க அந்த விளம்பரத்துக்கு. விளம்பரம் முடிஞ்ச உடனே நீ சோமா இருந்தா இரி, இல்லாட்டி படு பாரு மிச்சத்தண்டு பார்த்து. வீட்டை வாராக, வீட்டுக்கு வந்த புருஷனுக்கு டீ ஊற்றி கொடுக்க ஆள் இல்லை, வீட்டை வந்த கணவனுக்கு டீ ஊற்றி கொடுக்க ஆள் இல்லை. புள்ள என்ன செஞ்சிருக்கா, கணவனுக்காக நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்கா. இங்கே கணவனுக்காக சோறு வச்சு கொடுக்க ஆள் இல்லை, நடந்துக்கிட்டு இருக்கு. இப்படியே போய் இந்த டிவியில் என்ன செய்வான்னு சொன்னால், இருக்கிற தமிழ் படம் நாடகம் எல்லாத்தையும் முடித்து ஒரு சமையல் சனியன் ஸ்டார்ட் ஆகுது. நல்லா தான் சோறு கறியாக்கி திண்டுக்கு இருந்தாங்க. அந்த சமையல்ல அவள் வந்து புதுசாக ஒன்றை காட்டி விடுவாள். என்ன செய்கிற, நீங்கள் வந்து இந்த பிஐயை எடுத்து இப்போ லிஸ்ட் எழுதப்படும். பிஐ இந்த வீட்டில் பிஐயை இதுக்கு முன்னே வேண்டி இல்லை. பிஐ தேவையான பொருட்கள் பிஐ 200 கிராம். பிஐ வழியாச்சு. பிளம்ஸ் பிளம்ஸ் எதுக்கு, பிளம்ஸ் வழியாச்சு. ஜெலிஃபிஷ், இது ஃப்ரூட்ஸ் எல்லாம் எழுதப்படுது. ஆப்பச்சோடா, இப்படி வினாகிரி எல்லாம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வினாகிரி கடையில் கிடைக்குமா? ஒரு பொட்டலில் வேண்டி மிச்சம் அப்படியே நாரும் அம்பட்டு பல அப்படியே வேண்டி அடிக்கி இஷ்டப்பட்டு அவள் செஞ்சு அப்படியே திண்டு அப்படி வெரி டேஸ்ட் உனக்கு தெரியுதா? அவள் வெரி டேஸ்ட்ன்னு சொன்னது மட்டும்தான் தெரியும். நாசமாக போனாலும் அப்படி தான் அவள் சொல்லுவான். ஏன்டா வீடியோவுக்கு முன்னால் போஸ்ட் கொடுக்கா, நல்லா இருக்குமா, இதையெல்லாம் வேண்டித்தாங்க. அந்த லிஸ்ட்டு வேலை விட்டு வந்தோம்னா கையில் கொடுத்தோடனே அந்த லிஸ்ட்டு வேண்டும். சம்பளம் காணுமா, ஒரு மாதிரியாக பொண்டாட்டி ஆசைப்படுறாளே, அதுக்குள்ளே டார்லிங் என்றாலண்டா கட்டாயம் வேண்டிட்டு வருவேன். இதை வேண்டித்தாங்க டார்லிங் முடிஞ்சு ஆஜியார் வேண்டுவார். இதை வேண்டி முடிஞ்சு அதை ஆக்கி அதை திண்டு வகுத்து வலிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு ஆட்டை பிடிச்சி போன செலவுலேருந்து மருந்து எடுத்த செலவு எல்லாம் 1000 ரூபா, அது வேறு. இது வேண்டின வேறு, வேண்டின சாமான் மிச்சம், அது வேறு. இப்போ இவன் என்ன செய்வா, புதுசாக ஒரு ஸ்வீட் ஒன்றை செய்ய பழகிடுவான். பழகினா நாம் திண்டம், பிள்ளைகளுக்கு கொடுத்தோம், புருஷன் பொண்டாட்டி திண்டம். எனக்கு தெரியும் என்றதை ஃபேமிலியில் எல்லாருக்கும் காட்டணும். ஸோ உங்கள் உமாவுக்கு ஒரு பார்சல் கட்டணும், எங்கள் உமாவுக்கு ஒரு பார்சல் கட்டணும், மைனிமார் 3 பேருக்கு 3 பார்சல் கட்டணும். எல்லாம் ஒரு 5 பார்சல். 5 பார்சல்னு சொன்னால் நீங்கள் நாளைக்கு வரும்போது ஒரு 2 கிலோ மாவு லிஸ்ட்டு. ஆண்டவன் 5000 ரூபாய்க்கு டிவி வாங்கின குத்தம். 2 கிலோ மாவு, இந்த ஆளுக்கு இஞ்ச பட்ஜெட். வினாகிரி 2 போத்தல், பிஐ 1/2 கிலோ.